மைக்கு பிடிப்பே தேட்ட பாடுவ மாதிரி மைக்கு பிடிப்பே தேட்ட பாடுவ மாதிரி. இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டு வந்து ட்ரெண்டிங் ஆகுது. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா விளம்பரம் தான். விளம்பரத்துச்சா முன்னேறாங்க. உண்மையான குரல் வளம், உண்மையான அந்த பாட்டுக்குள்ள அர்த்தத்தை தெரிஞ்சு வந்து பாட்டு பாடுறவங்க வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க. நான் அப்படி இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கும் போது ஒரு முக்கியமான நபர், வேறு யாரும் கிடையாது, நம்ம திருச்சி சாதனா. அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பாட்டு போடாத. நான் வந்து 2-3 வருஷம்னா அந்த பாட்டு அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணேன். அதை பற்றி பேசணுன்னு பேச முடியாமல் நேரம் போச்சு. இப்போ நான் ஃப்ரீயாக நான் அதை பற்றி பேசுகிறேன். அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க, அவ்வளோ பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த சாதாரண ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பாடும்போது அவ்வளோ தெளிவாக இருக்கும்போது, இப்போ பாட்டு பாடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குரல் வளம் கிடையாதுங்க, ரொம்ப மோசமானதாக இருக்குங்க. நான் அவங்க பேசுகிறது பாடுறது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஆனால் தமிழ் ஒரு பெண்ணு, திருச்சிக்கார பொண்ணு அந்த பாட்டை பாடியிருக்கு. அந்த பாட்டை கேளுங்களேன், இனிமையாக இருக்குது. அந்த பாட்டு கேட்கும்போது வந்து அந்த உண்மையான அந்த பாட்டு பாடினவங்க கூட என்ஜின் கைத்தட்டுற அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு அந்த குரல் இருக்குது. அதை நான் வந்து அவங்க இது பற்றி பேசணும், பெருமையாக பேசணும் அவங்க வந்து கிடையாது. நான் அந்த பாட்டு நிறைய கேட்டிருக்கேன். அந்த வீடியோ கேட்டு திருப்பி கட்டினால தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்குது. இந்த பாடலுக்கு புதுசாக யாருக்கு வாய்ப்பு கொடுக்குன்னா அது வந்து திருச்சி சாதனா கொடுங்க. அவங்களோட குரலை பற்றி தெரியும். அவங்க பட்டிக்காட்டுனால அவங்க அவங்க பேசுகிற இதே தோணு நல்லாயிருக்கும். அவங்க டபுள் மீனிங் வீடியோ போடுறாங்க, அசிங்கமாக போடுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, அவங்க வீடியோ ஆபாசம் இருக்குது, இவங்கெல்லாம் தள்ளி விட்டு அவங்கள்ட்டே சில திறமைகள் இருக்குது. அவங்கள வந்து ஏன் நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்களா? ஆபாசமாக போடுறாங்க மூலமாக இந்த மாதிரி ஒதுக்குற ஆள் வந்து இன்னும் நல்ல விஷயம் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து முன்னே கொண்டு வருவோம்னு நினைக்கிற ஆளுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க குரல் இனிமையாக இருக்குது. அந்த பாட்டு வந்து இப்போ போடுறேன், கேளுங்க. அந்த மாய மரத்தில கேட்டாக, சீசனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, அந்த சின்னமனூர்ல கேட்டாக, அந்த சிங்கப்பூர்ல கேட்டாக. அடையெல்லாம் உன்னால உனக்கு போனதனால என் மச்சான்